everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? குட் மார்னிங். டெய்லி டாரோ ரீடிங் பார்க்கலாம். 25/12 எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் பார்க்கலாம், அடுத்து லவ் மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? அடுத்து ஜோடியாக் சைனுக்கு ஒன்றுக்கும் ஒரு கார்டு எல்லாமே ஒரே வீடியோவில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? So thank you all for your comments, okay, regarding my little worry yesterday. Thank you for your support. Let's see. Holy Spirit, what are the messages for those who are watching this video? The temple path, I feel adjacent possibilities, deceit, community. நீங்கள் இன்னைக்கு எப்படின்னா செலிப்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ், ஸோ கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எனிஹவ் டெசைட்னு ஒரு இந்த கார்டு இருக்கு பாருங்கள். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் த பர்சன். யாரோ ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் உங்களுக்கு ஏதோ அதாவது ஜாபோ சம்வாட்டை நீங்கள் சர்ச் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. And then you will be happy, right? ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் இன்னைக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய கதவுகள் திறக்கும், ஓகேவா? நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி எனர்ஜி பார்க்க முடியுது. உங்களுக்கான பாதை காட்டப்படும். சில பேர் சாரி ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
some good news வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். somewhat உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் வந்து டிலே ஆயிட்டு இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்குற நியூ பிகினிங்ஸ் டிலே ஆயிட்டு இருக்கலாம். பட் நம்பிக்கையோட இருங்க, அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வருது. நீங்க வந்து ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பா பார்க்க போறீங்க. ஒன் செகண்ட். டெம்பரன்ஸ் so Ace of Pentacles, Four of Wands, sorry, Ten of Pentacles, Knight of Wands. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுடைய சக்ஸஸ் பார்க்க முடியுது. ஜாப்ல உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இருக்குது. ஓகே, அது ரிலேட்டடாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சக்ஸஸ் உங்களுக்கு வரும். ரைட், பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பொறுமையினால உங்களுடைய பர்டன் எல்லாம் வந்து குறைய போகுது. ஓகே, சில நேரம் உங்களுக்கு நம்பிக்கை வரலாம். சாரி, தண்ணி குடிச்சிட்டு. சில நேரம் உங்களுக்கு நம்பிக்கை வருது, அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் போகுது. அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி இருக்க வேண்டாம். என்னதான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும், ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஹேங்க்டு மேன் பார்க்க முடியுது. ஸோ டிலே ஆகுன்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை இதுவரை டிலே ஆகிருக்கலாம். அதில் ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நியூ ஜாப் கிடைக்கலாம் அண்ட் ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஃபேமிலியில் வந்து ஒரு சம்வாட் ஏதோ நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தள்ளி போயிட்டுருக்கிற மேரேஜ் வந்து உங்களுடைய முயற்சியினால் கை கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, okay, let us see what is this page of pentacles please. ஏதோ ஒரு பர்சன் பார்க்க முடியுது. அவங்க வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்காங்க. மேபி அவங்க பர்சன் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்களோட ஒரு மேரேஜ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் எஃபோர்ட் போட்டுட்ருப்பீங்க. ஓகே, பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க சம்வாட் மேரேஜாக இருக்கலாம், இல்லை நியூ பிகினிங்ஸ், ஏதோ ஒரு நல்ல விஷயத்த எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு இன்னைக்கு வரும் அப்படின்ற மெசேஜ் கிடைக்குது. வாட் இஸ் திஸ் ஹேங்க்டு மேன்? யா, சம் கம்யூனிகேஷன் உங்களை நோக்கி வருது. சில பேருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரலாம் ஃபேமிலியில். அது உங்களுக்கு பர்டனாக இருக்கலாம். நீங்கள் மட்டுமே பார்க்குற மாதிரி. என்னைக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுங்க. அவங்களே செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார், அகெயின் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான குட் நியூஸ், குட் கம்யூனிகேஷன். நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்க பற்றி யோசிக்கலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. Ace of Pentacles is Knight of Cups. சில பேருக்கு உங்களுடைய பர்சன் லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இல்லை, ஆமாம் அவங்க வருவாங்க. ரைட், டுடே
அது மூலமாக ஃபேமிலியில் ஒரு செலிப்ரேஷன். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து நீங்கள் இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் ரிகார்டிங் மேரேஜ் ஆர் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சம்வாட் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ வருமோ வராதோ அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வருது. ஓகே, படிக்கணும்னு நினச்சாலோ புது கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சாலோ அதுக்கான வாய்ப்பு வருது. நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ வருமோ வராதுன்னு ரொம்ப கவலையாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து கிடைக்க போகுது. வாட் இஸ் திஸ் சக்ஸஸ் டவர்? உங்களுடைய growthல ஏதோ ஒரு மாற்றம், உங்களுடைய லைஃப் பாத்தில் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம். யா, உங்களுடைய சக்ஸஸ் வந்து தடைப்பட்டிருந்திருக்கலாம் இது வரைக்கும். அது வந்து ஒரு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு போராடிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகேவா? அகெயின் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சன், ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ், டெத் அகெயின், பேஜ் ஆஃப் கப்ஸ். இது எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா டெத்து, பேஜ் ஆஃப் கப்ஸ். மேபி உங்கள் பர்சன் வந்து இது வரைக்கும் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கலாம். அதாவது இமோஷன்ஸை வெளிக்காட்டாமல் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். இப்போ வந்து அந்த ஒரு தன்மையிலேருந்து அவங்க வெளியில் வந்து ஒரு தன்மையாக வேற ஒரு தன்மையாக அன்பாக லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. Two times Ace of Pentacles, 10 of Pentacles, Fool, 3 of Cups, Ace of Wands. What is going on? பாருங்க, எக்ஸலன்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது, செலிப்ரேஷன் இருக்குது, ரீயூனியன் பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங் இருக்க போது. சம்வாட் ஏதோ ஒரு லாஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ரொம்பவே அது உங்களுக்கு பர்டனாக இருக்குது. ஓகே, எல்லா உங்களை யாருமே இல்லை, அதை ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணலாம். எல்லாம் உங்கள் பர்சன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெவினஸ், அது அந்த ஹெவினஸ் உங்கள்கிட்ட இருக்குது. பட் என்னைக்கும் நீங்கள் பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான ஹெல்ப் வந்து இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்வாட் உங்கள் நியூ பிகினிங் ரிலேட்டடாக உங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணலாம். மேபி சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இங்கே ஃபூல் வேறு இருக்குது. செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு ஹெசிடேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது ரிஸ்க்கை பற்றி யோசிக்காமல் அழகாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால ஒரு 3 of Cups இருக்குது, ஒரு செலிப்ரேஷன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் ஒரு ஆஃபர் வரும். இது வரைக்கும் ஜாப் வந்து வராமல் இருக்குது, இல்லை வர்ற ஜாபில் சில கண்டிஷன்ஸ் நீங்கள் வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறி உங்களுக்கான ஒரு நல்ல ஆஃபர் வரப்போகுது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு வரும். ஓகே,
ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். ஓகே, அடுத்தது வாட் அபவுட் யுவர் லவ் சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், கவலைப்படாதீங்க. அகைன் டெம்பிள் பாத் ஜென்ரலாக பார்த்ததே தான். உங்களுக்கான வழி பிறக்குது கண்டிப்பாக. ஸ்டார்ம் வார்னிங், ஒரு லவ் சிச்சுவேஷனில் சம்வாட் உங்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாமல் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கான பாதை வந்து காட்டுவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? அப்படின்ற மெசேஜ் தான் கிடைக்குது. உங்களை ஏஞ்சல்ஸ் வந்து சரியான பாதையில் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, உங்கள் கரியரில் ஒரு நல்ல க்ரோத் பார்க்க முடியுது. உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு பார்க்க முடியுது. வாட் அபவுட் யுவர் லவ் சிச்சுவேஷன்? டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சில குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம் அபவுட் யுவர் பாஸ்ட் பர்சன், ரைட்? அவங்கள பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க. எப்போ இந்த நிலை மாறும் அப்படின்னா, பட் அதுக்கான டைம் வரும், ரைட்? சாரி, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக தூங்காமல் கஷ்டப்பட்டு, என்ன சொல்கிறது, உங்களுக்கு நைட் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ரொம்பவே பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அது நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. பட் என்னன்னா, நம்பிக்கையோடு இருங்க. காலம் மாறும், உங்களுக்கான டைம் வரும், உங்களுக்கான டர்ன் வரும். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். எகெயின் இதுதான் டூ ஆஃப் பென்டிகிள்ஸ். சில பேருக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம், இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட ஒரு சிலருக்கு அந்த பர்சன், ஏதோ ஒரு பர்சன் உங்களை நோக்கி வரலாம். அவங்க வந்து அது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏற்கனவே அந்த பர்சனை நினச்சி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறதா வேண்டாமான்ட்டு. நீங்கள் வந்து பாஸ்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சப்போஸ் ஒரு பிரேக்கப்பில் இருக்கலாம் சிலர், உங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு பர்சன் வரலாம். பட் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அது இட் டசன்ட் சீம் குட், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே, 4 of Swords, King of Cups, bottom energy, 4 of Cups, 8 of Cups, 3 of Cups, Ace of Wands, Temperance. Almost general cards தான். So if you are waiting patiently to have something, okay, you are about to receive it, right? ஒரு நியூ பிகினிங் இருக்குது, பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
அதர்வைஸ் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அண்ட் உங்கள் சுச்சுவேஷனில் வந்து ஒரு பேலன்ஸ் ஏற்படும். அதாவது உங்களுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓவரால் எனர்ஜி எப்படி தெரியுது அப்படின்னா, மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் எனக்கு தெரியுது. அதே நினச்சி ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஐ ஃபீல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து விலகி வர போகிறீங்க. ஃபைன், இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து விலகி வர போகிறீங்க. ஏற்கனவே 3 of Cups தான் பார்த்தோம் ஜென்ரல்லையும். ஸோ உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இன்னைக்கு நான் வந்து பார்க்க முடியுது. ஃபார் சம் ரியூனியனுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாட் இஸ் திஸ் 2 of Swords, Ace of Pentacles, this is not Empress. Let me shuffle again. Yeah, new beginning again. Fool, Ace of Pentacles. Okay, fine. So if you are worrying about new beginning, of course you don't worry. So உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அதாவது நீங்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிக்காமல் இருங்க. ரைட், Ace of Cups. somewhat ஏதோ ஒரு Ace of Wands, ஒரு நியூ பிகினிங் வர போகுது. திடீர்னு ஷாக் ஆக போகிறீங்க. ஏன்னா இந்த மந்த்து ஃபுல்லாக இதுதான் பார்த்துட்ருக்கோம். ஷியர். வாட் இஸ் திஸ் Knight of Swords, 4 of Cups. அவசரப்பட வேண்டாம். ரைட், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. சில பேருக்கு புது லவ் வரலாம், நியூ லவ்வர் வரலாம். பட் நீங்கள் அவங்கள பற்றி அதிகமாக யோசிக்கணும். அவசரப்படாமல் நிதானமாக யோசிங்க. யா, Queen of Cups. ரொம்ப இமோஷ்னல் ஆக வேண்டாம். டோன்ட் பி overwhelmed. ஓகே, இஃப் for some you may have a new love, but you should think about it because already you are in the past only. So Two of Pentacles, Ace of Pentacles. உங்களுக்கு ஒரு ஜக்லிங் இருக்கலாம். சில பேர் பாஸ்ட் பர்சனா நியூ பர்சனா அப்படின்னு சரியானதை பற்றி நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் கூட இருக்கலாம். ஓகே, பாஸ்ட் பர்சன் உங்களுக்கு நிறைய ஹெவினஸை கொடுத்துருக்கலாம், நிறைய பேர்டன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. ரைட், எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க நம்மளை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. King of Cups, Hierophant. Star. Ace of Cups. Wheel of Fortune. Son of Swords. உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், இல்லை உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் உங்கள் பர்சன். பட் அதுக்கான ஒரு தீர்வு, நியாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய பர்சன் வந்து உங்களை நோக்கி உங்களை மீட் பண்ணுறதுக்கு வரதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே,
ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்பட போகுது உங்கள் லைஃப்பில். லவ் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு வந்து போக போகுது உங்களுடைய சிச்சுவேஷன். ஸோ ஃபைன், அதுதான் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள். ஓகே, you are worrying about the past, right? You are thinking about the past. In the past your person ran away from you, suppose, and now you are getting your justice, and there will be a new beginning in your life, and universe will give you the right thing at the right time. Okay, so you will be committed very soon with your person who will take care of you and who will love you truly, right? I feel எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் பாஸ்ட் பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் உங்களுக்கான நல்ல விஷயம் நடக்கக்கூடிய டைம் இது. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான வாழ்க்கை ஒரு நியூ பிகினிங், ஒரு கமிட்டட் ஒரு லைஃப், ஆர் ஆமாம் ஒரு மேரிட் லைஃப் அமைய போகுது. யார் கூட அப்படின்னா, அந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரைட்? நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற பர்சன் வந்து இம்மெச்சூர்ட் பர்சன். மேபி உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கலாம். பட் நீங்கள் கமிட் ஆக போகிற பர்சன் வந்து ஒரு மெச்சூர்டு பர்சன், கேரிங்காக இருப்பாங்க. அவங்களோட ஒரு நியூ லைஃப் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. சில பேருக்கு ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னா, டிவோர்ஸ் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அதில் உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கான ஒரு லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு அன்பாக கேரிங்காக லீடர்ஷிப் ரோலில் இருக்கிறவரை, ஒரு எல்லாத்தையும் அழகாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பர்சன், அவங்க கூட வந்து ஒரு லைஃப் அமைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பழசுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி ஒரு ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஓகே, மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா. ஸோ ரெண்டு விதமானது பார்க்க முடியுது. ஆல்ரெடி கமிட்டட் இருக்குது, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த லைஃப்பில் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகுது. ஸோ நியூ லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபைன். ஸோ அடுத்த பகுதியாக வந்து ஜோடியாக் சைன் பார்க்கலாம். ஓகேவா? மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும். ஸோ மேஷ ராசிக்காரர்கள், உங்கள் எனர்ஜி இன்னைக்கு திங்கிங் மேன், தி சன். இன்னைக்கு கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வரலாம், இல்லை ஒரு பேபி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, சப்போஸ் நீங்கள் அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். சரியா? ஒரு பர்சனை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்ருக்கலாம், அவங்கள பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ரைட்? ஸோ இன்னொன்று, உங்களோட வந்து உங்கள் பர்சன் உங்களோட ரீயூனைட் ஆகிறத பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க. ஓகே, ஃபைன். மேஷ ராசிக்காரர்கள், உங்களுக்கு சன் அப்படிங்கும்போது வெரி பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் இன்னைக்கு இருக்க போகிறீங்க, ரைட்? ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது. அண்ட் ரிஷபம், 5th சக்ரா, ஆர்கேஞ்சல் கேப்ரியல், நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ்.
something is coming to you. சில விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருது. ஆனால் என்னன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. ஓகே, what is this fifth chakra? ஒரு now is the time to express yourself freely and fully, and the universe always must consider your choice to do so. A communication is coming to you, or a time of heightened communication with the spirit and telepathy with others. ஸோ சில பேருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லலாம், உங்களுடைய பர்சன் வந்து அவங்க ஸ்லோவாக உங்களை நோக்கி வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதர்வைஸ் சில பேர் எப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஸ்லோவாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன ஃபிஃப்த் சக்ராவா? ஸோ த்ரோட் சக்ரா. கண்டிப்பாக வந்து நிதானமாக பார்த்து பேசணும், சரியா? கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் கவனம் வைங்க, நிதானமாக பேசுங்க. ஏன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபிஃப்த் சக்ரா பார்க்கும்போது நீங்கள் இன்னைக்கு கவனமாக பேச வேண்டிய ஒரு நாளாக தெரியுது, ரைட்? Next, Midunam, women holding a coin, Knight of Wands. So Midunam, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற opportunity is coming towards you, right? Knight of Wands. உங்க பர்சன் வந்து உங்களை ஐதர் உங்கள் பர்சன் வந்து மீட் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் ஒரு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷனோ ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஃபைன். ஸோ சில பேருக்கு உங்களுடைய யாராவது ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேபி அவங்க வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், அவங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கலாம், ரைட்? ஆர் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு நியூ லவ் அமையலாம், ஒரு நியூ பர்சன் வராங்க, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு புது விஷயம் வந்து நீங்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட்டு கடக ராசி. மை காட், செகண்ட். கடகம் தார் சக்ரா, தி சேரியட், ஆர்கேஞ்சல் சாமுவேல். அப்படி ஒரு செகண்ட் அப்படி மனசில் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஏஞ்சல்ஸ் அப்படி ஒரு செகண்ட் நினச்ச நேரம் அவங்களுடைய ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ கடகராசிக்காரர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பாத்தில் வந்து தைரியமாக அண்ட் உறுதியாக செயல்பட வேண்டிய ஒரு நேரம். கண்டிப்பாக உங்களுடைய பாதையில் நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கிறீங்க, ரைட்? 37. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு சக்தியை வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து தருவாங்க, ரைட்? உங்களுடைய அந்த இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இல்லை உங்களுடைய விருப்பங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அதை கிராஸ் பண்ணி நீங்கள் போக போகிறீங்க.
The issues here revolve around emotions of desire and your personal energy. An increased enthusiasm is present or soon to be on its way. ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு உங்களை நோக்கி வருதுன்னு சொல்லலாம். சேரியட்னு பார்க்கும்போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற போகுது. ஓகே ஃபைன். உங்களுக்கான ஒரு சக்சஸ் வந்து கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் தென் அடுத்தது போலாமா? சிம்ம ராசிக்காரர்கள், ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏதோ ஒரு லெட் கோ பண்ணாமல் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க ஜர்னி. ஸோ சில பேருக்கு கரியர் ரிலேட்டடாக ஒரு ட்ராவல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அது போகிறதுக்கு பயந்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, பட் உங்களுடைய பயத்தை விடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஸோ ரீலொகேட் ஆகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ ஃபீல் நீங்கள் அதிகமாக உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. சில பேர் வந்து ஒரு வெக்கேஷனாக வந்து ஒரு ட்ராவல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ட்ராவல் இப்படியும் இருக்கலாம். சில பேருக்கு ட்ராவல் பண்ணலாம், அதாவது எங்கேயாவது போகலாம், ட்ரிப்பு போகலாம் அப்படின்னா ஓகே மணி ரொம்ப செலவாகும் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்கலாம். ரைட், ஆனால் அவங்களுக்கு அந்த போகிறதா வேண்டாமான்ற ஒரு யோசனையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம். ஆக்சுவலி அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ட்ரிப்பாக தான் இருக்கும். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் கடந்து வருவீங்க. இன்னைக்கு இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து கடந்து வருவீங்க. ரைட், ஸோ பயம் இருக்கலாம், அப்படி இருந்தால் அதை கடந்து வந்துடுவீங்க. ஃபைன். ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஓகே, அண்ட் தென் கன்னிராசிக்காரர்கள், ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ், 7 ஆஃப் கப்ஸ். அதிகமான குழப்பங்கள் இருக்கலாம், இல்லை அதிகமான சாய்ஸஸ் இருக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த நல்லதாக பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமையும். உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து அதில் ஒரு பேலன்ஸ் ஏற்படும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து கண்டிப்பாக ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் அவங்கள வந்து அந்த ஒரு சரியான பாதையில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எவ்வளோ சாய்ஸஸ் இருந்தாலும் சரியானதை உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகேவா? உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமாக அவங்க வந்து காட்டுவாங்க. ஸோ இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லீப்ரா துலாம், கார்னுகோப்பியா, ஸ்ட்ரென்த். எல்லா அப்டக்கிள்ஸையும் ஒரே லைனில் சொல்லிடலாம். இது வரைக்கும் நிறையா போராடி இருப்பீங்க. எல்லா அப்டக்கிள்ஸையும் இன்றைக்கி ஓவர் கம் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நம்பர் 11. ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. இது வரைக்கும் அதுக்காக போராடி இருக்கிறீங்க அப்படின்னா அதான் உங்களுடைய அந்த
தைரியம், மனோபலம், அது மூலமா உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேற போகுது. ஓகே, ஸோ இன்னும் நிறைவேறல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாவே இருங்க. கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ஒரு பலன் இருக்க போகுது. மேபி ப்ரமோஷன் இருக்கலாம், ஆர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஜாபாக இருக்கலாம். அண்ட் உங்கள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கு, போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விருச்சிகம், ஸ்கார்பியோ, பேஜ் ஆஃப் கப்ஸ், 7th சக்ரா, ஆர்கேஞ்சல் யூரில். ஸோ சம்வாட் ஸ்கார்பியோ, உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட அப்பாலஜி கேட்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. சம்வாட் இமோஷ்னலாக அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷனும் ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம், அதாவது உங்களுடைய உள் உணர்வு திறன் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபயர் ஆஃப் காட், அதாவது டிவைனோட அதிகமான ஒரு கனெக்ஷன் ஏற்பட போகுது. ஃபைன், ரைட். இது 7th சக்ரா, அது க்ரௌன் சக்ரா, ரைட். அதனால அந்த உச்சந்தலையில் இருக்கும் இல்லையா, அந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, டிவைனுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது இல்லையா, அது ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டேவா தெரியுது ஆக்சுவலி. ஸோ ஒரு உங்கள் டிவைன் பாத்தில் நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் வந்து அந்த டிவைன்கிட்டருந்து டிவைனுக்கும் இந்த பூமிக்கு நடுவில் ஒரு சேனலாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அங்கே இருக்கிற விஷயங்களை இங்கே மக்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த டிவைனோட கனெக்ட் ஆகிறதுக்கான அருமையான ஒரு நாள், அது அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த ஏஞ்சல்ஸ் இல்லை, எந்த மூதாதையரா, ஆன்சஸ்டர்ஸ், அவங்க யாருடைய ஹெல்ப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபைன், ரைட். அவங்க வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ், நீங்கள் என்ன ஒரு கேள்வி வச்சு தேடிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆன்மீகம் ரிலேட்டடான ஒரு புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபைன், நெக்ஸ்ட்டு டோர் டு ஸ்பிரிட் டெத், சாஜிட்டேரியஸ், தனுசு ராசிக்காரர்கள். டோர் டு ஸ்பிரிட் டெத், இங்கேயும் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் பார்க்க முடியுது. தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ அது உங்கள் லைஃபுக்கான ஒரு உங்கள் ஆன்ம முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க.
ஸோ இப்போ அந்த கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்க போது ஒரு ரீபர்த் எடுக்க போகிறீங்கன்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. உங்கள் லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் நியூ பிகினிங்ஸ் இருக்க போகுது. ஸோ வாழ்க்கை ஏன் இப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரப்போகுது. ரைட்? ஸோ ஸ்பிரிச்சுவலி நிறையா ஒரு ஸ்டார்ட் அப் இருக்க போகுது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டிவைனோட ரொம்ப கனெக்ட் ஆக போகிறீங்க. அண்ட் ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். ஓகே, ஃபைன். மகரம், புரோக்கன் ஹார்ட், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். மகரம், நீங்கள் அதிகமாக உங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அது மாறக்கூடிய ஒரு நாள். அப்படியே ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்கள் கவலைகள் எல்லாம் மறைஞ்சு அந்த இப்போது இந்த வீல் இப்படி கீழே மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், அந்த மாதிரி. ஓகே, அப்போ நீங்கள் பெரிய கவலையில் இருக்கீங்களா? அது அப்படியே மாறப்போகுது. ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு கும்பம். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. ஃபினான்ஷியல், வாவ், 7 ஆஃப் பென்டக்கிள், ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன். ஸோ ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் போயிட்டுருக்கலாம். அது ரிலேட்டடாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணி ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போகுது. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ரிசல்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபைன். அண்ட் மீனம், adjacent possibilities, 9 of pentacles. Pisces, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ doors are opening, many doors are opening for you. ஸோ நீங்கள் காத்துட்ருக்கிற விஷயம் நடக்கிறதுக்கான நிறைய வழிகளை உங்களுக்கு இந்த ஸ்பிரிட் காட்டுவாங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நிறைய வழிகள் திறக்கப்படுது. ஃபைன். That's it I have for you today. So thank you for watching and I will meet you in my next video. உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிக்கா, bye bye.